எப்படியா போடுவேன் பார்த்து என்னன்றா வாங்குறேன் நல்லான்றா தேவையா கேக்குறான் அதுல நோட்டு புக்கு எழுதி மாதிரி அண்ணன் தம்பி குண்டு மாத்தி குயி மாத்தி என்ன குண்டு மாத்தி இல்ல மகாராஜா என்ன உறவு கேக்குறியா உறவு என்ன உறவு அண்ணன் தம்பி என் மொண்டாட்டி என் தங்கச்சி அவனுக்கு குத்தா மொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன் கட்டுப்பிட்டு தக்காளி போயிட்டு வந்து என் கைதி உனக்கும் வரும் காயம் மட்டும் சொல்றேன் கட்டி போடு சமயம் கேட்டீங்களா யாருன்னா இல்ல அபிமானம் சமஸ்தானம் அப்பையா ஏடாமா நேரமா உட்காந்து ஆட்டம் பார்த்து கேட்கல தேவையா தானே அவனுக்கு மகாராஜா உன்னை பார்த்தா அம்மா எப்படி இருக்க மகாராஜா மகாராஜா சொல்றா உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா எப்படி இருக்கு ஆடவருக்கு மீச அழகு அழகு பார்த்தா எப்படி இருக்கு அப்படி சொல்றா பெருமையா உன்னை பத்தி பெருமையா சீருவதுல சிக்க குட்டி துள்ளி ஓடுவதுல மான் குட்டி பாயுவதுல புலி குட்டி ஆனா துண்ணுவதுல பன்னி குட்டி ஒண்ணுமே இல்லையா 10 20 50 30 40 என்னோட பிறந்த தம்பிமார்கள் 99 பேர்கள் உங்க அம்மா காவேரி பெற்று 1000 மாமூர் மதுவா இம்மா திரிஸ்து போட்டுக்கிறாங்க எப்படி பிரகடனா பண்ணாங்க 101 என் தங்கை பையனோ துச்சடை யார் அவளை புச்சடியா யார் புச்சடி துச்சடை வாயில போற அண்ணா துச்சடை என்ன யாய்வாக்கத்தால் எங்களகத்திலே பதனப்படுத்தி 100 பேர் உட்பணமான பாரு என்று அந்த துருநாற்றத்தில் இருந்து எடுத்து ஒன்று சேர்த்து அதை பதனப்படுத்தி அது 101ஆவதாக துருநாற்றத்தில் பிறந்ததால் துச்சடை அப்படியா ஐம்பத்தாறு தேசத்திற்கும் கழகத்தாக விலகப்பட்டு அத்தாபத்தி பேர்த்தவன் கொடியோன் நத்தியாவட்ட மாலை தோடு தோடு நாராதிபதி ஊத்துக்குது அம்மாத்திர ஜோடி ஜோடியா அது வேற தோடு வேற ஜோடி வேற மணிக்கினால் வணக்கம் ஆமா திறத்தாளுது கிச்சு தேடு வணங்காதா தலை வணங்காத வணக்கம் சிறசாடு கிச்சு தேடு வணங்காது சரி 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 அப்படியே உன்னுடைய பேர் 55 தேசத்துக்கு தலகத்திர வழங்கப்பட்டு பேரை கட்ட வச்சமா என்னடா
பேரை காட்டா அப்படி துரியோதன மன்னன். அப்படி இருந்தாலும் என்ன சபை? தெய்வீக சபை. தெய்வீக சபை. இதுக்கு ஒரு வந்தன வழிபாடு செய்து விட்டு பிறகு பேசா வந்த கதை எப்படி? எனக்கு எதிரிதான். பங்காளி இன்று அடித்துக் கொள்ளலாம், நாளைக்கு கூடிக் கொள்ளலாம். ஆனா சாதத்துக்கு வை விட்டாலவில்லை, சொல்லுக்கு வை கூடாது. பங்காளியா பிறந்தவர் சாதத்துக்கு வை விட்டாலவில்லை, சொல்லாகப்பட்டதுக்கு வை விடக்கூடாது. நாளைக்கு பங்காளி பங்காளி நாயா ஏதோனாலும் பேசலாம். ஒரு கட்டிக்கார பையன் 5 ரூபாய் சம்பளக்காரன். 5 ரூபாய் சம்பளக்காரன். எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை தான் செய்யணும். சரி விடு மகாராஜா. உட்காந்தா உட்காந்தா, போனா போனோம், போனா போனோம், சாவுடானே சாவணும். அமுகத்த முனிவர் சாபத்தினார் பாண்டு மகாராஜா அகால மரணம் அடைந்து விட்டார். ஆமா. அப்படி அகால ராஜசூயாகன்ற வேள்வி செய்தால் சம்பளமே. ராஜசூயாகன்ற வேள்வி செய்து முடித்தால் பாண்டு மகாராஜா சொர்க்கம் போடுவார் என்று நாரதமா முனிவர் 3 உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய தெற்கே யமன் வாழக்கூடிய வைகுந்த சுகம் மற்ற சென்றாராம். அங்கே நிந்தை கண்டு பாண்டு மகாராஜா எங்கு கம்பி போல் 5 பிள்ளைகளை பெற்றும் போகவில்லை சுவாமி. அப்படி இந்திர பிரசம் செல்லும் பொழுது என்னுடைய முதல் மூத்த பிள்ளை தர்மபுத்திரன் சொன்னால் ராஜசூயாக செப்பனமே செய்து முடித்து அப்படி செய்து முடித்தால் சொர்க்கம் போவோம் என்று உரைத்தார். அது மண்டபமாக 55 நாட்டில் அரசருக்கு லிகிதம் வந்தது. எனக்கு லிகிதம் வந்தவுடனே சென்றேன். ராஜசூயாக என்ற வேலையை செய்தார்கள். அது தலைமை தாங்கும்படி கட்டளையிட்டார்கள். எப்படி 886 வயது படித்த பீஷ்மாச்சாரி பாதத்தை அணிந்தேன். அடே துரியோதனா, உனக்கு ஒரு வேலை ஒன்று. இந்த ராஜசூயாக செப்பனமே 7 நாளை முடிய வேண்டும். அதனால கஜனா கொட்டாடிட்டு போயிட்டு காவலாயிரம் என்று உரைத்தான். கஜனா கொட்டாடி எதிர்க்குமா? வருவார்க்கு போவார்க்கு பொன் பொருளா? எனது தனரகப்படுத்த கரம், அந்த கரத்தை வெட்டா மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கும். அது அள்ளி கொடுக்க கண்ண மகாராஜன் ஒருவன் கொடவல்லன். அவன் அள்ளி கொடுப்பது அந்த கரத்தை, என்னுடைய கரத்தை கொண்டு போயிட்டு பொண்ணு மலை வைக்கிறது. செப்பனமே 7 நாள் முடிந்தது. ராஜசூயாக வேலை முடிந்தது. அந்த மண்டபத்தை வள வரும்படி தம்பி மங்காளி கூப்பிடுறாரு. அப்படி இந்த மண்டபத்தை வள வரும்படி அந்த மண்டபத்தை சென்று தரையென்று கால் வைத்தார். நிலம் என்று தோன்றது, நிலம் என்று கால் வைத்தார் என்று தோன்றது. இந்த மண்டபத்தை வள வரும் பொழுது திரௌபதி மேல்மாடியில் இருக்கா. சென்று தலைவாய்ப்படியில் சென்றானோ இல்லையோ, முதல் வாழப்படியில் கால வைத்தனோ இல்லையோ, மணிமாமுனி நேர்ந்தாக வாழப்படியில் கட்டி சாய்ந்து விட்டது. தவப்பந்தால் குருடோ தன்னை மகனோ குருடோ குருடோ என்று கைதட்டி நகர்த்தி விட்டால் திரௌபதி. அந்திபக்த மகனும் குருடோ குருடோ என்று கைதட்டி நகர்த்தி விட்டார். அன்றோடு கோபத்தோடு தக்கமடைந்து மானமடைந்து ஈடமடைந்து தலை கவுந்து கொண்டு எங்கே சென்றேன்? அஸ்தாபுரம் சென்றேன். சென்று மாமாவை துணை கொண்டு, ஜெகனி மாமாவை துணை கொண்டு அந்த திரௌபதி கைதட்டி மேல்பாடியில் அல்லவா சத்தியம் செய்து
இந்த பாண்டவரை இந்த 5 பேரும் திரௌபதி கொண்டு 6 பேரை வர வைத்து இந்த மாதிரி கைதட்டி நகைக்கவில்லை என்றால் என் பெயர் துரியோதனன் என்று கட்டளையிட்டு சத்தியம் செய்து என் நாடு திரும்பினேன். என் மாமாவை துணை கொண்டு சூதுபடியில் அமர்த்தி நாடு நகரம் உப்பச்சட்டி மரபோடு பறித்துக் கொண்டேன். அப்படி நாடு நகரம் அனைத்து பறித்துக் கொண்டேன். சூதுமணியில் மாமாவை துணை கொண்டு பறித்து 12 வருடம் ஓராண்டு அஞ்ஞாத மாசம் 13 தாள் கழித்தால் அரத பாகத்தை கொடுப்பேன் என்று அசோத்தாமா முன்னணியில் முத்தலிக பத்திரம் எழுதி பாண்டவரை மனம் ஓட்டினேன். அப்படி சென்ற பாண்டவர்கள் 3 வருடம் ஆகிவிட்டது. முதல் வனம் காமிகாவனம் சென்றிருக்கார்கள். ஒரு கிணற்றில் கல்லை போட்டால் எவ்வளவு பதனமா இருக்கும் கிணறானது, அவ்வளவு பதனமா இருக்கார்கள் பாண்டவர்கள். உயிரோடு இருக்கிறார்களா புரியவில்லை. அதனால சென்று இன்று மாமாவை அழைத்து ஆலோசனை கேட்க வேண்டும். நம்முடைய மாமா இருக்கா பாரு, கொடைவல்லல் ஜகுடி மகாராஜா. மாமாவை அழைத்து பாண்டவர் உயிரோடு இருக்கார்களா காலம் ஆயிட்டார்களா எப்படி என்று பார்க்க வேண்டும். மாமாவை அழைத்து